மரியாதையும் நல்ல குணமும் நல்ல மனமும் உள்ள ஒரு ஆள் எங்களுடைய கல்வி நிறுவனத்தில் வந்து செல்வது எங்கள் மாணவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக தான் நான் பார்க்கிறேன். ஏன் நம்ம சொல்றோம்னா அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தையை மேடையாட்டு மென்ஷன் பண்ணாங்க. நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த மேடை சொன்னாலுமே அவ்வளவு எளிதில்லைங்க. ஏன்னால் இந்த மாணவர்கள் ஏதோ ஏறி அப்படியே டான்ஸ் ஆடிட முடியாது. அதுக்கே முதல்ல ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும். அந்த மாணவனுக்கு ஒரு தைரியம் வரணும், மேல ஏறணும், பேசணும்ன்ற ஒரு பயம் எல்லாம் தோணாதான் இந்த மேடையை கிடைக்கும். அக்கா அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைய மேடைதான் நாளைக்கு காலத்தினால் ஏதோ நன்மை தர இருக்கிறது அப்படின்னு. அந்த நேரத்துல அக்கா ஒரு பாசத்தை நிஜமா சொல்றேன். ஒரு 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. அக்கா சொன்னாங்க, இன்னைக்கு வெளிப்படையாக இந்த இடத்துல சொல்லுகிறேன், என்னைக்குமே எப்பவும் செய்த தம்பி நான் எனக்கு வரேன்னு சொல்றீங்களே, அன்னைக்கு எங்களுக்காக இந்த இடத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும் என்பது இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மாணவ செல்வங்களை எல்லாம் நீங்கள் வாழ்த்த வந்ததில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் இந்த கலைத்துறையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எண்ணற்ற வீரங்களை அடைந்து உங்களை சுற்றியுள்ளவர்களை நீங்கள் சொன்ன வாக்கியம் மிக மிக அருமையானது. அதாவது அவங்க கூட ஒப்பந்தத்தில் ஒரு பையனுக்கு தேவைக்குள்ள கஷ்டப்பட்டவனுக்கு நான் இன்னைக்கு நன்றிகடன் செய்ய வேண்டியிருக்கிறது. எவ்வளவு பேர் நம்ம நினைக்கிறோம். நேற்று உதவி பண்ணாலும் இன்னைக்கு காலையில பார்த்தா யாருமே கேட்கிற இந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல காலத்துக்கு அவன் கூட ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்காக நான் இன்னைக்கு போயிட்டு 4 மணிக்குதான் கிளம்பணுன்ற உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனம் இந்த வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்திற்கு வந்ததற்கு நான் உண்மையிலே நிர்வாக இயக்குனர் என்ற முறையில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். அக்கா அவர்களோட உயர்வும் வாழ்க்கையும் கலையும் பயிற்சியும் உறுதிகளும் இன்னும் பல மடங்குகள் உயர்ந்து அவர் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் என்று வாழ்த்து வழியதில்லை. இருந்தாலும் அக்கா அவர்களுக்கு தம்பி என்ற முறையில் நீங்கள் இன்னும் 10,000 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்ற வெங்கடேஸ்வரா கல்வி குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய அன்பு குழந்தைகளின் சார்பாகவும் அவர்களுடைய பெற்றோர்களின் சார்பாகவும் எங்களுடைய இருநாள் ஆசிரியர் மக்கள் ஒட்டுமொத்த வெங்கடேஸ்வரா கல்வி குடும்பத்தின் சார்பாக குறிப்பாக உங்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பதற்கு எனக்கு முதலாக அந்த பெருந்திரை வைத்த என்னுடைய பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் அவர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் 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 அக்கா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.